அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு வணக்கம். அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி கேஸ்ட்ரிக்னால நிறைய பேர் பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம் அது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை. இப்போ காலையில் உணவு நேரம்னு சொன்னால் மருத்துவப்படி காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். சில பேர் அந்த டைமை விட்டுட்டு அதுக்கு அடுத்த டைம் சாப்பிடுவாங்க. அப்போது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிறது சாதாரணமாக சுரக்கும் நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு. அதில் நம்ம நேரம் தவறி சாப்பிட்டா சில பிரச்சனைகள்லாம் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க. அதை நாம் சரியான நேரத்தில் சாப்பிட்ணும். ரெண்டாவது, கார உணவுகள் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், பயம், சரியான தூக்கமின்மை, அப்புறம் அந்த உணவுகளில் காரம் அதிகமாக சேர்த்துக்குது, பூண்டு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கினா கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பேர் என்னது, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் நிறைய இந்த சமோசா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சரியான ஆயிலில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலேயும் நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அசிடிக் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா அதுக்கு என்ன வழின்னு 2 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லலான்ட்டு. அது அதுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் காமிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்பு பகுதியில் எரிச்சல், அதுக்கப்புறம் நெஞ்சு கரகரன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் தலைவலி, காது வலி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, 2 பாயிண்ட்டு தான். அதாவது ஈஸியாக சொல்கிறது, இந்த பாம் இது இருக்குங்களா, இந்த பாம் இந்த இடத்துல லைட்டாக வச்சு ஒரு ப்ரெஷர். இது ஒரு 3 வேலையும் செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் நம்மளால் முடியலைன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி லைட்டாக வச்சு அழுத்தணும். அப்படியே கொஞ்சம் உங்களால் முடியலைன்னா 2 வேலை கூட செய்யுங்க. இப்படி வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. அதேமாதிரி உணவு முறையில் நம்ம சொன்ன மாதிரி இந்த பூண்டு தக்காளி குறைக்கிறது, காரத்தை குறைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பின்பற்றணும். கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும். காலையில் 7 to 9, அப்புறம் மத்தியானம் 12லேருந்து 1, இரவு 7லேருந்து ஒரு 9க்குள்ளே சாப்பிட்ணும். இப்படி மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணால் அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அது பயம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அது வரும்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வரும்னா, அந்த ஆஃபீஸில் உட்காந்து இந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும். அதிகமாக உடல் உழைப்பு இல்லாதவங்க, டிரைவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொப்பை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். இந்த பாம்பில் வச்சு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துனே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தெரியாகும். இதை கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்யணும். ஒரு 2-3 மாதம் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த பகுதி பாருங்கள். இந்த கையிலிருந்து 3 ஃபிங்கர் நம்ம இந்த 3 ஃபிங்கர் இப்படி வச்சோம்னா, இந்த 4வது ஃபிங்கர் இந்த கட்டை விரலை இங்கே வச்சுக்கணும். இந்த கட்டை விரல் தொட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். லைட்டாக கொடுத்தோம்னா இந்த இன்டெஸ்டின்னு, இந்த ஸ்டொமக்கு, அப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே கேட்கும். அதாவது 3 விரலை இங்கே வச்சுக்கணும். இந்த கையிலிருந்து இங்கே 3 விரல் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கட்டை விரலில் இந்த பாயிண்ட்டை குறிச்சிட்டு இதில் இந்த ஃபிங்கரை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். இது 1 நிமிஷம் கொடுத்தாலே போதும். இதுவும் காலை மாலை கொடுக்கலாம். இந்த பாயிண்ட்டு 3 விரல் இங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலில் இங்கே வச்சு, அதாவது 3 விரல், அப்புறம் இந்த கட்டை விரலை பாயிண்ட் நோட் பண்ணி இந்த பாயிண்ட்டில் இது லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறந்த ப்ரெஷர் இது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு, அசிடிட்டி ப்ராப்ளத்துக்கு. இது சொல்லி நீங்கள் இதை பயன்பெறணும். இதை சொல்லி இன்றைக்கி இந்த விஷயத்தை சொல்கிறோம். அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.